ஹாய் மக்களே, வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்கலாம். ஈஸியான ஒரு குழம்பு, முட்டை குழம்பு. இன்றைக்கி காலையில் டீ வைக்கலாம். ஃபஸ்ட்டு சாமான் நல்லா கழுவி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து நான் கவுத்துட்டு டீ வைக்கிறேன். டீ வச்சுட்டு இப்போ டீ குடிச்சிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாம் ஒன்றா செஞ்சலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை, சாதம் முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு முட்டை 2 வேக வைக்கிறேன். ஒருத்தருக்கு தான் செஞ்சுன்னு இருக்கேன். அதுக்கு தான் 2 முட்டை நான் வேக வச்சுருக்கேன். டேக்ஷில் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் 2 முட்டை போட்டு வேக வச்சுன்னு இருக்கேன். அதில் நீங்கள் வெங்காயம் தூள் கொஞ்சோண்டு போட்டிங்கனாக்கா முட்டை ஒடியாமல் ஈஸியாக நல்லாயிருக்கும், நல்லா வெந்து வரும். இப்போ நான் அதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கேன். வெங்காயம் எல்லாம் அரைஞ்சிடலாம். பார்த்துறீங்க, நான் பெரிய கத்தி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 2-3 வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வெங்காயத்தூள் முட்டியில் போட்டுறேன், கொஞ்ச நேரம் வேகட்டும்ன்ட்டு. இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கிறது, அதுக்கு 2 முட்டை போட்டிருக்கேன். லஞ்செல்லாம் டிஃபனெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, ஒரு டைம் தானே நம்ம 2 முட்டை போடலாம். ஏன்னா இது நிறுத்தாமலாம். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கிறது காட்டுறேன். இப்போ நான் ரைஸ் வச்சுட்டு ஒரு சைடில் இப்போ நான் சின்ன கடாய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், இரும்பு கடாய். ஃபஸ்ட்டு நான் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டை நல்லா க்ளீனாக வெந்துடுச்சு பாருங்கள், கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த முட்டை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், லைட்டாக மிளகாத்தூள் போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னாக்கா நம்ம குழம்புல போட்டோட முட்டை நல்லாயிருக்கும், ஒடியாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 போட்டு நான் சும்மா ஸ்லிம்மில் வச்சு 2 சைடும் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை குழம்புல போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் வேணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி மசாலாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 2 பட்டை, ஒரு 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் போட்டு தாளிக்கலாம். முட்டை குழம்புக்கு கடுகெல்லாம் போடுறதுல சீரகம் போட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணிட்டு அது போட்டு தாளிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அது வதக்கிட்டு அப்புறமா தக்காளி போடலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போடுறேன். போட்டு நான் 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். தனியா பொடியெல்லாம் செப்பரேட்டாக போடலாம், எல்லாம் ஒன்றா அரைச்சிது வீட்டிலே மசாலா, மிளகாத்தூள் அரைச்ச மசாலா அது போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு பிறக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அந்த ஹீட்டில் அது நல்லா வதங்கிட்டு பிறகு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சின்ன கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றினேன், 2 முட்டைக்கு போதும்ன்ட்டு. குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்கு பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை குழம்புல போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி இருந்தீங்கன்னா கட் பண்ணி போடலாம். முட்டை கொத்தமல்லி இல்லை, நான் போடல. இப்போ நான் வேறு கிணத்துல சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.